வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது டீம் ஒர்க் ஸ்டுடியோவின் ஸ்டோரி டெல்லிங். போன எபிசோடில் நாம் முடித்த கதையிலேருந்து இப்போ தொடங்குவோம். போன எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா பார்ட் 1 வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ புரியும். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அவர் அந்த சோள கொல்லை பொம்மையிலேருந்து கத்தி எடுக்கும்போது அந்த கத்தி ஃபுல்லாக ரத்தமாக இருந்தது. அவர் அதிர்ச்சியிலே பார்த்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் மனசில் என்ன நினச்சாருன்னா, யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலைங்கள்லாம் பண்ணிவிட்டு கத்தி இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் இந்த கத்தியை செக் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஒரு கைரேகை கிடைக்கும்னு அந்த கத்தியை அங்கே இருக்கிற ஆளுங்கள்ட்ட கொடுத்து ஃபாரன்சிக் அனுப்பி செக் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ரிசல்ட் இமீடியட்டாக வேணும்னு சொல்கிறாரு. அவருக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இது பணத்துக்காகவோ நகைக்காகவோ நடக்கலை. ஏன்னா அந்த பொண்ணும் பையனும் 2 பேருமே செத்து இருக்காங்க. ஒரு வேளை போதையில் வந்த யாரோ தான் இந்த பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரையும் கொலை பண்ணியிருக்கணும்னு அவர் நினச்சாரு. அதனால் அந்த பொண்ணோட பாடியை இமீடியட்டாக அட்டாப்சி பண்ண அனுப்புனார். அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ரிப்போர்ட் வரல. ஏன்னா அந்த கத்தியில பொண்ணோட கைரேகையை தவிர வேற எந்த கைரேகையும் இல்லை. அந்த பொண்ணோட உடம்புலையும் செத்து பொண்ணோட சீமெண்ட்ஸ் தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனா அங்க ஒருத்தர் வந்ததுக்கான எந்த தடையுமே இல்லையேன்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கும் போதுதான் அந்த 3வது சம்பவம் நடக்குது. அது எப்படி நடந்ததுன்னே யாருக்கும் தெரியல. மறுநாள் காலையில வந்து பார்க்கும்போது இவ்வளவு நாள் அங்க இறந்து போனது வெளியூர்காரங்க. ஆனா நேத்து நைட், அதாவது இன்னைக்கு காலையில அவங்க வந்து அந்த சோள கொல்லை பொம்மை இருக்கிற இடத்த பார்க்கும்போது அங்க செத்து கிடந்தது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதே ஊரை சேர்ந்தவங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. வெளியூர்ல இருந்து வந்து இறந்து போயிருக்காங்கன்னா அவங்க ஏதோ தப்பான விஷயத்துக்கு வந்து இடம் கிடைக்காம இங்க வந்து இறந்து போயிருக்காங்கன்னு புரியுது. ஆனா உள்ளூர்லயே இருக்கிற 2 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா அவருக்கு இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் அப்பதான் புரியுது. அவர் அந்த 2 பாடியும் அட்டாப்ஸுக்கு அனுப்பிட்டு ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறாரு. அதுல அவங்க 2 பேரும் அதே ஊரை சேர்ந்தவங்க தான். ஆனா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. அவரோட ஒய்ஃப் வேற, அவங்களோட ஹஸ்பண்ட் வேற. அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது. இங்க வந்து யாரெல்லாம் தவறான எண்ணத்துல யார் அந்த சோளக்காட்டு பொம்மை பக்கத்துல வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அந்த நிமிஷம் எந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் எடுக்க தயங்குற ஒரு விஷயத்த அவர் கையில எடுக்கிறாரு. அது என்னன்னா, அந்த கிரைம் சீன் முழுக்க எமர்ஜென்சி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆபத்தான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் ராத்திரி அந்த சோளக்காட்டு பொம்மை பக்கத்துல அனுப்புறாரு. நீங்க ஒன்னா இருக்க மாதிரி கொஞ்சம் பாசாங்க பண்ணுங்க, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும்னு சொல்றதுக்காக அவங்க 2 பேரும் அனுப்புறாரு. அவங்களும் அங்க போறாங்க. அங்க போயிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அதே மாதிரி பயங்கரமான காத்தடிக்குது. இவரு ஒரு ரூம்ல உட்காந்து அங்க நடக்கிறதெல்லாம் அந்த கேமரா மூலியமா பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமா காத்தடிக்குது. இல்ல கேமரால சரியா பிக்சர் தெரியாம கொஞ்சம் கிராக் விழுந்த மாதிரி தெரியுது. அப்போ அந்த கேமராவை மீறி ஒரு பொண்ணோட பயங்கரமான கத்துற சவுண்டு கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு அவர் வேகமா அந்த சோளக்காட்டுக்கு ஓடிறாரு. அவர் ஓடி வந்து பார்க்கும்போது அந்த 2 போலீஸ் ஆபீசரும் இறந்துருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் வேகமா ஓடி அந்த கேமரா ரூமுக்கு போய் அந்த கேமரால என்ன நடந்ததுன்னு தெளிவா பாக்குறாரு. அப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது அந்த லேடி பயங்கரமா கத்துறாங்க. சத்தம் போட்டு கத்தி அந்த ஜென்ஸ் அடிக்கிறாங்க. அவங்களே அடிச்சு அந்த ஜென்ஸை கீழே விழ வச்சுட்டு அந்த சோள கொல்லை பொம்மை தலையில இருக்க கத்தி எடுத்து அந்த ஜென்ஸை குத்துறாங்க. அந்த ஆளை குத்தி கொல்றாங்க. கொன்னுட்டு அதே கத்தியால இவங்களும் குத்திக்கிட்டு செத்து போறாங்க. ஆனா அங்கதான் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. அவங்க அதே கத்தி எடுத்து தன்னை தானே குத்திக்கிட்டு அவங்க இறந்து போன அடுத்த நொடி அந்த கத்தி அவங்க வயிற்றுல இல்லை. அவருக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் ஓடி வந்து அவங்கள பாக்குறாரு. அதே மாதிரி அவங்க குத்துப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. ஆனா அவங்க வயிற்றுல அந்த கத்தி இல்லை. அந்த கத்தி எங்க போயிருக்குன்னு ஒரே குழப்பத்தோட அங்கேயும் இங்கேயும் தேடி பாக்குறாரு. எங்கேயுமே அந்த கத்தி கிடைக்கல. அப்போ அந்த சோள கொல்லை பொம்மை அவரை திரும்பி பாக்குற மாதிரி அவருக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுது. சடனா திரும்பி அந்த பொம்மையை பாக்குறாரு. எஸ், அது அவரையே பார்த்த மாதிரி இருக்கு. அது கிட்ட வந்து மறுபடியும் அது தலைக்குள்ள பார்க்குறாரு. பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சே போறாரு. ஏன்னா அந்த கத்தி அங்கேயே இருக்கு. மறுபடியும் ரத்தம் சொட்டிக்கிட்டே தான் இருக்கு. மீதி கதையை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர். இது டீம் ஒர்க் ஸ்டுடியோவின் ஸ்டோரி டெல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.